வணக்கம். வெல்கம் டு eCarrier Plus யூடியூப் சேனல். இந்த வீடியோ செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டச் செப்பரேட்டரோட சர்க்யூட் ஆப்ரேஷன். டச் செப்பரேட்டர் உள்ள சர்க்யூட்டோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி நம்மளோட சேனலில் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டச் செப்பரேட்டர்னா என்ன? டச் செப்பரேட்டரை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூசேஜ் அப்படின்றது மொபைல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த வீடியோவில் டச் செப்பரேட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, டச் செப்பரேட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த செப்பரேட்டருக்கு உள்ள சர்க்யூட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்யூட்டில் என்ன மாதிரியான அவுட்புட்லாம் கிடைக்கும், அப்போ அந்த போர்டோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 விதமான பிராண்ட்ல இருந்து டச் செப்பரேட்டர் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் பிராண்ட்ல இருந்து ஒரு டச் செப்பரேட்டர், அதே மாதிரி மேக்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு டச் செப்பரேட்டர். ஸோ இந்த 2 விதமான பிராண்டுக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்கும், அப்போ செப்பரேட்டருக்கு உள்ள நமக்கு அந்த சர்க்யூட்டோட ஆப்ரேஷனாக இருக்கட்டும், வேற என்னென்னலாம் டிவைசஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, இந்த டச் செப்பரேட்டரை ஓப்பன் பண்ணி அதோட சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் டச் செப்பரேட்டர் ஓப்பன் பண்ணி அது உள்ள என்ன மாதிரியான சர்க்யூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி டாப்லேயும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப் சைடு ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்லேயும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் இப்போ ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டை எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த சர்க்யூட்ஸ் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதுதான் டச் செப்பரேட்டர் உள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இன்புட் நமக்கு பவர் கார்டில் 230 வோல்ட் சப்ளை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவர் கார்டில் வரக்கூடிய இன்புட் சப்ளை அப்படின்றது டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டுக்கு வரும். ஸோ இந்த சர்க்யூட் அப்படின்றது பவர் சப்ளை, டச் செப்பரேட்டரோட பவர் சப்ளை சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்ப், 12 வோல்ட் வேக்கம் பம்ப் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிளேட்டில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹீட்டிங் 12 வோல்ட் ஹீட்டிங் எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு கண்ட்ரோல் சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இங்கே டிஸ்பிளேயில் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வச்சு நம்ம செட் பண்ணுறதுக்கு செட்டு, என்ட்ரு, அதே மாதிரி கம்ப்ரஸரை ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சு. ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த செப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை சர்க்யூட்டை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். 230 வோல்ட் இங்கே நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் சப்ளை உள்ளே வரும்போது உள்ளே வந்தோடனே இங்கே 230 வோல்ட் சப்ளை இன்புட் அப்படின்றது இந்த கனெக்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபில்டர் ஆகிட்டு இங்கே ஒரு இண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் கெயின்காக இங்கே இண்டக்டர் இருக்கும். அதே மாதிரி ஏசி சப்ளையில் ஏதாவது நாய்ஸஸ் இருந்தது அப்படின்னாலும் ஸோ இந்த இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி நமக்கு 230 வோல்ட் ஏசி அவுட்புட் அப்படின்றது இங்கே வரும். ஸோ இப்போ இந்த 230 வோல்ட் ஏசி அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல
ரெக்டிஃபை பண்ணுறோம். ஏசியை டிசியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த ரெக்டிஃபை ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ ஃபில்டர் ஆகி நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து டிசி அவுட்புட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போது 230 வோல்ட் நமக்கு வந்து இன்புட் கிடைச்சிச்சு அப்படின்னா இதில் வந்து ரெக்டிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த ரெக்டிஃபையரோட அவுட்புட் அப்படின்றது டிசி அவுட்புட்டாக மாறிடும். ஸோ இந்த டிசி அவுட்புட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செக்ஷன், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 விதமாக அந்த வோல்டேஜை பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஹாட் வோல்டேஜ் அண்டு ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹாட் வோல்டேஜில் வந்து ஹை வோல்டேஜ் சப்ளை இருக்கும். அப்போ இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய இன்புட் சப்ளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு மாஸ்பெட் சுவிட்ச் இருக்கும். ஸோ இந்த மாஸ்பெட் சுவிட்ச் மூலமாக தான் சுவிட்ச் பண்ணி இங்கே கொடுப்பாங்க. அப்போது இந்த மாஸ்பெட்டுக்கான ட்ரிகரிங் இன்புட் எங்கேருந்து வரும் அப்படின்னா இங்கே ஒரு டிரைவர் ஐசி இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிரைவர் ஐசி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிரைவர் ஐசியிலேருந்து தான் இங்கே சுவிட்சிங் ஆகி மாஸ்பெட்டுக்கு இன்புட் வரும். அப்போ அந்த டிரைவர் சர்க்கியூட்டுக்கு இன்புட் அப்படின்றது ஃபீட்பேக்கில் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபீட்பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஆப்டோகப்ளர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்டோகப்ளர் ஐசி இருக்கும். ஸோ இந்த ஆப்டோகப்ளர் ஐசியிலேருந்து தான் இன்புட் எடுத்திருப்பாங்க. அப்போது ஐசோலேஷனோட அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசி இன்புட்டை வாங்கி நமக்கு ஏசி சப்ளையாகவும் இருக்காது, டிசி சப்ளையாகவும் இருக்காது. அது வந்து ஒரு இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ அதை அகைன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த டயோட்ஸ் அப்படின்றது ரெக்டிஃபிகேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஃபில்டர் பண்ண அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றது இன்புட்டில் வாங்கி இந்த ஆப்டோகப்ளரில் இன்புட்டு கொடுத்து இந்த ஆப்டோகப்ளரோட அவுட்புட் வந்து இந்த டிரைவர் சர்க்கியூட்டுக்கு போகும். டிரைவர் சர்க்கியூட்டுக்கு இன்புட் வர்றதுக்கு இந்த மாதிரி மாஸ்பெட் சுவிட்ச் ஆகும். ஸோ அப்போ இது வந்து க்ளோஸ் லூப்பில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ எதனால் வந்து இந்த ஐசோலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க இந்த பவர் சப்ளையில் அப்படின்னா பெரும்பாலான இந்த மாதிரியான டூல்ஸில், அதாவது சர்வீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸில் சப்ளைவை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக டிசி பண்ணி அவுட்புட் எடுத்திருக்க மாட்டாங்க. ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா மேபி நமக்கு வந்து அவுட்புட்டில் ஏதாவது வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அப்படின்னா ஸோ அப்போ அந்த அவுட்புட் அப்படின்றது இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை பிரிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அவுட்புட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த செக்ஷன் வரைக்கும் தான் நமக்கு வந்து ஃபால்ட் ஆகும். அதாவது இங்கே தான் ஃபால்ட் ஆகும். அந்த ஃபால்ட் அப்படின்றது இங்கே எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணாது. அதே மாதிரி ஹை வோல்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும். அந்த காம்போனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுறதுனால டிசி சப்ளையை எந்த விதத்திலையும் வந்து பாதிக்காது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட்டுங்கிறது எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பவர் சப்ளை சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் அப்படின்றது 12 வோல்ட் டிசி அவுட்புட் அப்படின்றது இங்கே கிடைக்கும். ஸோ இந்த 12 வோல்ட் டிசி அவுட்புட்டை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இங்கே வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே இந்த 12 வோல்ட் சப்ளை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேக்கம் பம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேக்கம் பம்புக்கு போகக்கூடிய சப்ளை அப்படின்றது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேக்கமுக்கு வந்து சப்ளை அப்படின்றது போகும். ஸோ அந்த ஒரு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு வந்து வேக்கம் வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய 12 வோல்ட் சப்ளை அப்படின்றது அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து வேக்கம் பம்புக்கு வந்து போகும். ஸோ இந்த வேக்கம் பம்ப் அப்படின்றது 12 வோல்ட் சப்ளைன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வேக்கம் பம்பை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அவுட்லெட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் அப்படின்றது இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த வேக்கம் பம்பை ஒரு கம்ப்ரஸராக ஏர் அவுட்புட் வர மாதிரி யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம அவுட்புட் எடுத்தோம்னா அது வந்து வேக்கமாக யூஸ் ஆகும். இந்த இடத்துல நான் அவுட்புட் எடுத்தேன் அப்படின்னா அது கம்ப்ரஸராக யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ஏர் வரலை அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா செப்பரேட்டரில், அப்போது இந்த
நாப் அதாவது இந்த டியூப் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். மேபி அது லூஸ் கனெக்ஷன் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி டிஸ்கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அது கம்ப்ரஸராக வந்து ஆப்ரேட் ஆகும். அப்போது நம்ம வந்து தெளிவாக ஏர் வரலை அப்படின்னா இந்த டியூப் இன்சர்ட் ஆகிருக்கான்றதை, ஏன்னா நமக்கு வந்து அந்த வேக்கம் பம்ப் ரன் ஆகும்போது அந்த மோட்டார் ரன் ஆகும்போது சவுண்டு வரும், அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் வேக்கம் மோட்டர் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வேக்கமில் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கா இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகுதா இல்லை வந்துட்டு வேக்கம் ஆகுதா அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிரைவர் சர்க்யூட். அதாவது ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வச்சுருக்கிறதுக்கான ஒரு டிரைவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட்டை பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நல்லா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட டிஸ்பிளே 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இருக்கும். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுறோம், எவ்வளோ டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் இருக்குன்றதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அந்த வோல்டேஜ் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நமக்கு கண்ட்ரோல் ஆகி நமக்கு எங்கே போகும் அப்படின்னா நம்மளோட இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டு சொன்னோம் இல்லையா, ஹீட்டிங் காயில். ஸோ அதுக்கான அவுட்புட் அப்படின்றது இங்கேருந்து தான் போகும். ஸோ அந்த ஹீட்டிங்கான கண்ட்ரோல் அப்படின்றது இங்கேருந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இங்கே ஒரு ரிலே சர்க்யூட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரிலே சர்க்யூட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகி போகக்கூடிய வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணுற மாதிரியான கண்ட்ரோலுக்காக இங்கே வந்துட்டு அந்த ரிலே சர்க்யூட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரைவர் சர்க்யூட் இருக்கும். ஸோ இந்த டிரைவர் சர்க்யூட் அப்படின்றது 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான டிரைவர் சர்க்யூட். ஸோ இந்த டிரைவர் ஐசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான டிரைவர் ஐசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம வந்துட்டு இன்புட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகி நம்மளோட இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு கிடைக்கும் அவுட்புட் சப்ளை. ஸோ இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே நமக்கு 12 வோல்ட் சப்ளை அப்படின்றது இங்கே கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும். நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சருக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீட்டை தகுந்த மாதிரி வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகி நமக்கு வந்து போகும். அதே மாதிரி இந்த ஹீட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய டிகிரி செல்சியஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பிடிசி சென்சார் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிடிசி சென்சார் அப்படின்றது வந்து ஃப்ரண்ட்டில் நான் காமிக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஹீட்டிங் பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹீட்டிங் காயிலுக்கு இந்த ஹீட்டிங் காயிலோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெம்பரேச்சர் சென்சார். நமக்கு வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோம், அப்போ ஃபீட்பேக்கில் வந்து டெம்பரேச்சர் லெவல் கம்மியாக இருக்கா அப்படின்றத சென்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய சென்சார் தான் இந்த பிடிசி சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா விதமான செப்பரேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிசி சென்சார் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் ஹீட்டிங் எலமெண்ட்டில் பட்டு அந்த ஹீட் அப்படின்றது இந்த பிளேட்டில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட் ஆகும். அதாவது அந்த பிளேட்டு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஹீட் அப்படின்றது அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இங்கே நம்ம டிஸ்பிளேவை வைக்கும் பொழுது இந்த பிளேட்டு ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட செப்பரேட்டரில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டோட ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பிராண்டோட செப்பரேட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சைடில் வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் அப்படின்றது டாப்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சைட்லேயும் ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த டாப் லைட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்க்யூட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செப்பரேட்டர், அதாவது ட்ரையாங்குலர் பிராண்டோட செப்பரேட்டரில் இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ். நம்ம வந்து எந்த ஒரு பிராண்டில் வரக்கூடிய செப்பரேட்டராக இருந்தாலும்
அந்த உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்யூட் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்டோட சர்க்யூட் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க, 12 வோல்ட் பம்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவர் சப்ளை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீட்டிங் ஃபிலமெண்ட், ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்மளோட செப்பரேட்டரில் இருக்கக்கூடிய சர்க்யூட். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த பவர் சப்ளை சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பவர் சப்ளை சர்க்யூட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு 230 வோல்ட் இன்புட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த 230 வோல்ட் இன்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடு மூலமாக ரெக்டிஃபை ஆகுது. ஸோ ரெக்டிஃபை ஆகி அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபில்டர் ஆகுது. ஸோ ஃபில்டரான அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட மாஸ்பெட், சுவிட்சிங் மாஸ்பெட் மூலமாக சுவிட்ச் ஆகி இங்கே ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. ஸோ இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் அப்படின்றது அகைன் வந்து இங்கே ஒரு டயோடு வச்சு திருப்பி அகைன் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அந்த அவுட்புட்டை வந்து திருப்பி ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபில்டர் பண்ண அவுட்புட் அப்படின்றது இங்கே ஆப்டோகப்ளர் மூலமா சென்சிங் இன்புட்டை எடுத்து அதை ஃபீட்பேக்ல இங்க திருப்பி அகைன் வந்து இங்க அனுப்புவாங்க. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு க்ளோஸ் லூப் கண்டிஷன்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட் அப்படின்றது வந்து இங்க நமக்கு வந்து 12 வோல்ட் அவுட்புட் ஆப்ரேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்ல வந்து நமக்கு 12 வோல்ட் அப்படின்றது கிடைக்கும். அப்போ இந்த சர்க்யூட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்ஸ் செப்பரேட்டர்ல இருக்கக்கூடிய சர்க்யூட்டும் சேம் ஆப்ரேஷன் தான். ஸோ அங்கேயும் வந்து அதே ப்ராசஸ் தான் நடந்தது, இங்கேயும் நமக்கு வந்து சேம் ப்ராசஸ் தான் நடக்குது. அப்போ நம்மளோட பவர் சப்ளை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பவர் சப்ளையோட ஆப்ரேஷன் அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 12 வோல்ட் சப்ளை அப்படின்றது கிடைச்சாச்சு. ஸோ இந்த 12 வோல்ட் சப்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்சு ஃப்ரண்ட்டில் வந்து சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சு ஃப்ரண்ட்டில் இங்கே சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சில் இருந்து கண்ட்ரோல் ஆகி தான் எங்கே போகும் அப்படின்னா வேக்கம் பம்புக்கு போகும். ஸோ இந்த வேக்கம் பம்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மோட்டார் தான். ஸோ டிசி 12 வோல்ட் டிசி மோட்டரை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேக்கம் பம்பாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் டியூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வேக்கமாக ஒர்க் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் அப்படின்றது அவுட்புட்டில் கிடைக்கும். அதாவது கம்ப்ரஸர் மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் அப்படின்றது ஏர் அவுட்புட்டாக இங்கே வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல் அப்படின்றது, அதாவது இப்போ அந்த பம்பு இப்போ வேக்கம்பை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் அப்படின்றது இருக்காது, ஜஸ்ட் ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம். அதனால தான் இங்கே வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு இன்புட் போகாமல் டைரெக்டாக சுவிட்சில் இருந்து எங்கே போகும் அப்படின்னா நமக்கு வேக்கம் பம்புக்கு வந்து சப்ளை அப்படின்றது போயிருக்கும். ஆனால் ஹீட்டரோட அவுட்புட் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டரில் கண்ட்ரோல் இன்புட் அப்படின்றது கொடுத்து அவுட்புட் எடுப்போம். ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பவர் சப்ளைலேருந்து வரக்கூடிய சப்ளை 12 வோல்ட் அப்படின்றது இங்கே வரும். ஸோ இந்த 12 வோல்ட் சப்ளை அப்படின்றது இங்கே வர்றது இன்புட்டை வாங்கி இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ரெட் இந்த ஒயரில் வந்து நம்மளோட ஹீட்டருக்கு தேவையான, அதாவது ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு தேவையான அவுட்புட் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு எங்கே போகும் அப்படின்னா அவுட்புட்டில் போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்பெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 12 வோல்ட் சப்ளை அப்படின்றது ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு போகிறத கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்சாரோட இன்புட் வந்து இங்கே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்சாரோட இன்புட் அப்படின்றது பிடிசி சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்சார்லேருந்து என்ன இன்புட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாஸ்பெட் கண்ட்ரோல் ஆகும். ஸோ மாஸ்பெட் கண்ட்ரோல் ஆகி நமக்கு எங்கே போகும் அப்படின்னா இதில் அவுட்புட்டில் நமக்கு வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு வந்து அவுட்புட்டாக போகும். ஸோ இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டில் எனக்கு டெம்பரேச்சர் செட் பண்ண ரேஞ்ச் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலே சர்க்யூட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சருக்கான, அதாவது ஹீட்டருக்கான வோல்டேஜ் அப்படின்றது வந்து இந்த டிரைவர் சர்க்யூட்டில் தான் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான
டிரைவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிரைவர் ஐசி அப்படின்றது இங்கே நமக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேக்கான டிரைவர் ஐசி அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஃபிலமெண்ட். ஸோ ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, காமிக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஃபிலமெண்ட், அதாவது 12 வோல்ட் ஹீட்டிங் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிலமெண்ட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டை வந்து ஹீட்டிங் பிளேட்டை வந்து ஹீட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஹீட் அப்படின்றது இருக்கிறதுனால தான் நம்மளோட டிஸ்பிளேயில் அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளால் வந்து டிஸ்பிளே என்ன பண்ண முடியுது அப்படின்னா செப்பரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி சென்சார். ஸோ அந்த பிடிசி சென்சார் அப்படின்றது இங்கே உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி சென்சார். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்க்ரூவில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து பிடிசி சென்சார். ஸோ இந்த சென்சார் அப்படின்றது ஃபீட்பேக்கில் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி நமக்கு ஹீட்டருக்கு போகக்கூடிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் அந்த பிடிசி சென்சார். மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ செக்ஷனில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.